எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தார்கள். ஆனால் இன்று அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்ற அந்த சத்தியம் நம்மை இன்னும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கணும். வி ஹாவ் டு ரிஜாய்ஸ் இன் கிரைஸ்ட். இன்று நாம் சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் நம்மை அழுத்தம் கொடுப்பதாகவும் அழிந்து போவதற்கான முகாந்திரம் உண்டு என்று நம்மை நம்ப வைத்து கொண்டிருந்தாலும் நமக்கு நற்செய்தி, தேவன் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார், நாமே அவர் தங்கும் ஆலயமாயிருக்கிறோம். அப்போ தேவன் நம்மை உண்டாக்கும் முன்பே நமக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்து தேவைகளை சந்திக்கும்படி எல்லாவற்றையும் முடித்து தான் நம்மை படைத்தார். இப்போ நமக்குள்ளே வாசமாயிருக்கும் போது இந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம கலங்க தேவையில்லை. நம்மை அவர் பலப்படுத்துகிறார், நம்மை யுத்தத்துக்கு தயார் பண்ணுகிறார், அந்த யுத்தத்திலும் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த சூழ்நிலைகளை பார்க்க தேவையில்லை. நமக்குள் இருக்கிற அவர் பெருகவும் நமக்குள் இருக்கிற அந்த உலக ஞானம், மாம்ச சிந்தனை சிறுகவும் நம்ம மாறும் பொழுது தான் ஜெயத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும்.